நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. கணவன் மனைவி ஒரு கல்யாண வீட்டில் போய் வாழ்த்தி பேச போகிறவங்க பெரும்பாலும் என்ன சொல்லி அனுப்புவாங்க தெரியுமா? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க. நீங்கள் உங்கள் மனைவியை புரிஞ்சுக்கிறீங்க, மனைவி கணவனை புரிஞ்சுக்கிறீங்க. ஜென்மத்துக்கும் புரிய வைக்கவே முடியாது. ஒருத்தரை இன்னொருத்தருக்கு புரிய வைக்க முடியுமா? நான் சொல்கிறது என்னன்னு நீ கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறியா அப்படிமா? புரிஞ்சுக்கலாம், ஆனால் நீ என்ன சொல்கிறேன்னு தெரிஞ்சால் தானே புரிஞ்சுக்க முடியும். எப்போ 55 வருஷமாக இதே தான் நடக்குது. அதனால் ஒருத்தரை புரிய வைக்கிறதுக்கு நடக்கக்கூடிய போராட்டம் இருக்குது பாரு, இதுலேயே இல்லற வாழ்க்கை வீணாக போயிடுது. இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, புரிய வைக்கிறேன்னு முயற்சி செய்யாதீங்க. அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே ஏற்றுக்க பழகிக்கங்க. இல்லற வாழ்க்கை மிக வெற்றிகரமாக இருக்கு. ஒருத்தர் சொல்கிறாரு, என் மனைவி கண்ணாப்புனான்னு கத்தம் போட்டு பேசுவாயா, திட்டிக்கிட்டே இருப்பான், எந்த நேரத்துலையும் என்னையா திட்டிக்கிட்டே இருப்பான்ட்டு சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அவள் அமைதியாக இருந்தால் தான் எனக்கு பயமாக இருக்கு. அவள் திட்டிக்கிட்டே இருந்தால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கு. அவள் நல்லா இருக்கான்னா என்ன அர்த்தம்னா, அவள் வீட்டில் சவுண்டை கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறார். எப்படி வாழ்க்கையை மாற்றிக்கிட்டா இருப்பார். சில பேர் மனைவி திட்டினாலே 3 நாளைக்கு சோறு திங்க மாட்டேன். ஒன்றுலாம் எதுக்கே நீலாம் கல்யாணம்னு முடிச்சா அப்படின்னு தான் கேட்டுருச்சு அந்த பிள்ளை. அவ்வளோதான், 3 நாள் இட்லி சாப்பிடுங்க. எங்கே சாப்பிட போகிறீங்க? என்னய்யா சாப்பிட்றியா இல்லையா? பேசவே மாட்டேன். அந்த அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அதனால் புரிய வைப்பதை விட அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது, அது ஒரு வகையான அற்புதமான ஒரு வாழ்க்கை. தலைப்பு அருமையான தலைப்பு. சமுதாயத்தின் வளர்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பது நேற்றைய வரலாறா, இன்றைய சாதனையா, நாளைய திட்டங்களா? ஐயா, நாளைய திட்டம்னு சொல்கிறாங்க. நான் எதை பற்றியும் பேச வரல. இப்போ நம்ம சென்னையில் மழை வந்துச்சு இல்லையா? எதிர்பாராமல் வந்த மழை சென்னையை சுத்தம் செஞ்சுட்டு போகும்னு பார்த்தா அது சுத்தமாக செஞ்சுட்டு போயிடுச்சு. அந்த மழையில் இன்னைக்கு அங்கங்கே இருந்த பாலமெல்லாம் பாதாளத்துக்குள்ளே போயிடுச்சு. ஆனாலும் கூட பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி எங்களுடைய கரிகால சோழன் கட்டி கொடுத்த கல்லணை இன்னைக்கு கம்பீரமாக நிற்கிதுன்னா அது சார் வரலாறு. இப்படிப்பட்ட ஒவ்வொரு வரலாறும் தான் சார் நமக்கு ஒரு ஊக்கத்தையே கொடுக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய திட்டங்கள், நாளைக்கு இருக்கக்கூடிய திட்டங்கள், சாதனைகள் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு கேலிக்கூத்தான நிலைமையில இருக்குன்னா மறுக்க முடியாது. ஐயா, இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான், குறிப்பாக இந்த தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் மட்டும்தான் ஒரு பண்பாடு இருக்கு. ஒவ்வொரு குடும்பமுமே ஒரு கோயிலுக்கு இணையாக கருதப்படுது அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவில் மட்டும்தான். பரீட்சை பேப்பரில் அதிக மதிப்பெண்ணை பார்க்கறது கஷ்டம். ஆனால் இன்னைக்கு புருஷனை மதிக்கிற பெண்ணை பார்க்கறது கஷ்டம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நேற்றைய வரலாறுகளையும் பண்பாடுகளையும் நம்ம மறந்துட்டோம். அதனால தான் சொல்கிறேன். ஆனாலும் கூட சீனாவில் உணவு, அமெரிக்காவில் சம்பளம், இங்கிலாந்தில் வீடு, ஜப்பானில் தொழில்நுட்பம்னு இருக்கிற இளைஞர்கள் கூட தனக்கு திருமணம்னா மட்டும் இந்தியாவையும் குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்களையும் திரும்பி பார்க்குறாங்க அப்படின்னா அங்கே நிற்கிது சார் எங்களுடைய பண்பாடு. இதை நம்ம மறக்க முடியுமா ஐயா? ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை நான் சொல்லியே ஆகணும். நான் எல்லாரும் பாப்பா சொல்லிட்டு போனாங்க இல்லையா, ஒரே ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர் மட்டும் சம்பாதிச்சு எத்தனை நாள் தான் அவர் கஷ்டப்படுறது? இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சியில் சாதனையில் 2 பேருமே சம்பாதிக்கிறாங்க, அதனால தான் வளர்ச்சி இருக்குன்னு சொன்னாங்கல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையான நிதர்சனமான நிலை என்ன அப்படின்னு பார்த்தா 2 கொள்கை தான் கல்யாணம் ஆகிற பொண்ணுங்களுக்கு. 2 கொள்கை தான் சார். 1, காலேஜுக்குன்னு போனால் வாரத்துக்கு ஒரு தடவையாவது கிளாஸை கட்டடிக்கணும். மேரேஜ்னு ஆனால் வாரத்துக்கு ஒரு தடவையாவது கட்டின புருஷன் அடிக்கணும். என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மான்னு கேட்டால், சண்டை போட தெரியாத பொண்டாட்டியும் சமைக்க தெரியாத புருஷனும் இருந்தால் அது வீடான்னு கேட்குறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இப்படி இருக்கு சார். ஐயா, நேற்று வரைக்கும் நான் வாக்கப்பட்ட புருஷன் நல்லா இருக்கணும்னு வேண்ட பெண்கள் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எனக்கு வாக்கப்பட்ட புருஷன் நல்லா இருக்கணும்னு பெண்கள் வேண்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நேற்று புருஷனுக்காக மாரியாத்தாவுக்கு கூழு காய்ச்சி ஊற்றுறாங்க, இன்னைக்கு புருஷனையே கூழா காய்ச்சி மாரியாத்தாவுக்கு ஊற்றுறாங்க. இந்த மாதிரி நிலைமைகளை எல்லாம் நம்ம மறக்கவே முடியாதுங்க ஐயா. இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், வாழ்க்கையில் மனுஷனுக்கு 2 கவலை தான் சார். 2 கவலை தான், அதுக்கு மேலே வேற எந்த கவலையுமே கிடையாது. கல்யாணம் ஆனவனுக்கு அடி விழுகுதேன்னு கவலை, கல்யாணம் ஆகாதவனுக்கு முடி விழுகுதேன்னு கவலை. ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிச்சான் அப்படின்னா அவன் லைஃப் ஜாலி.
ஆனால் அதே பொண்ணுக்கு அவன் வாக்கப்பட்டுட்டான்னு வைங்களேன், அவன் லைஃப் அதோட காலி. சிலப்பதிகாரத்தில் ஒரு அருமையான கதை இருக்கு. சிலப்பதிகாரத்தில் ஒரு அருமையான கதை இருக்கு. 2 தோழிகள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு தோழி அவளோட தோழிக்கு மண்ணால ஒரு பொம்மையை செஞ்சு கொடுத்து, வெறும் மண்ணால ஒரு பொம்மையை செஞ்சு கொடுத்து, இதுதான் உன்னோட கணவன்னு சொல்றா. தோழி சொன்ன ஒரு வார்த்தைக்காக அந்த மண் பொம்மையையே தன்னுடைய கணவனாக தன் வாழ்நாள் முழுக்க நினைச்சு வாழ்ந்தான் நேற்றைய தமிழச்சி. ஆனால் இன்னைக்கு புருஷன் பக்கத்தில் குத்துக்கல் மாதிரி இருந்தாலும் இது ஒரு மண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இன்னைக்கு இருக்கு. அதான் ஒரு அருமையான பாடல் கூட இருக்குங்க. ஒரு நாள் ஒரு பொழுது ஒன்ன நானும் பார்க்கலனா, ஓடக்கரை மண்ணெடுத்து மச்சானே ஒரு உருவம் செஞ்சு பார்த்திருப்பேன் அத்தானே அத்தானே அத்தானே. இப்படி அத்தானே அத்தானேன்னு அன்னைக்கெல்லாம் கூப்பிட்டாங்க, இன்னைக்கு அத்தானு கூப்பிட்டா அவன் செத்தான், அது வேற விஷயமா போச்சு. ஐயா, ஒரு கவிஞன் அழகா ஒரு கவிதையை சொன்னா, நேற்றைக்கெல்லாம் உடைந்து போன வீடுகள், ஆனால் உடையாத குடும்பங்கள். ஆனால் இன்றைக்கோ உடையாத வீடுகள், அதில் உடைந்து போன குடும்பங்கள். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு உங்களுடைய சாதனையால நீங்க உடையாம இருக்கக்கூடிய அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டுறீங்க. ஐயா, வீடுகள் எல்லாம் உடையாம உயர்ந்து நிற்கிறது, ஆனால் அதில் வாழக்கூடிய மனங்கள் உடைந்து போயிருக்கிறது. ஆனால் நேற்றைக்கு எங்களுடைய வரலாறுகளை திரும்பி பார்த்தால் தெரியும், அதில் உடைந்து போன வீடுகள் இருந்தது, அதில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்த ஒவ்வொரு மனங்களும் உயர்ந்து போய் இருந்தது. அப்படின்னா அதாங்க எங்களுடைய வரலாறு, அதாங்க ஒரு தமிழ் பண்பாடு. ஐயா, கல்வியில் சாதனை, விளையாட்டில் சாதனை, அறிவியலில் சாதனை, தொழில்நுட்பத்தில் சாதனைன்னு சொல்லலாம். ஆனால் நான் இங்கே 2 விஷயத்த சொல்ல போகிறேன். துக்கத்துலையும் சாதனை, தூக்கத்துலையும் சாதனை. அமெரிக்காவில் ஒரு இளைஞன் என்ன பண்ணுறான், நைட்டு தூங்க போகிறான், அவனால் தூங்க முடியலை. அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, கனவு என்பது நீ தூங்கும்போது வருவதல்ல, உன்னை தூங்க விடாமல் வருவது அப்படின்னு. அதற்கேற்ற மாதிரி அந்த பையன் நைட்டு ஃபுல்லாக தடுமாறுறான், தன்னுடைய லேப்டாப் எடுக்கிறான், என்னென்னமோ நோண்டி பார்க்குறான். விடிய காலம் 2:30 ஒரு அப்ளிகேஷனை உருவாக்குறான். இன்றைக்கு பாடநூல் தவிர்த்து முகநூல் பார்த்துக்கிட்டு இருக்கானே, அந்த ஃபேஸ்புக்கை படைச்சு உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஜாதி மத பேதமில்லாமல் இணைத்திருக்கிறார் என்றால் இதுதாங்க எங்களுடைய சாதனை. துக்கத்தில் ஒரு சாதனை. ஆழ்துளை கிணற்றில் குழந்தைகள் விழுந்து இருக்கிறது இன்றைக்கு சாதாரணமாயிருச்சு. அப்படியாப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கோவில்பட்டியைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற ஆசிரியர் விவசாய தொழில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய குழந்தை ஆழ்துளை கிணற்றில் விழுந்து காப்பாற்றப்படுது. அதை பார்த்து அவருடைய மனைவி வந்துட்டு கதறிட்டாங்க. தான் குழந்தை இந்த விழுந்த மாதிரி எந்த ஒரு குழந்தையை விழுந்தா காப்பாற்றப்படணுங்கிறாண்டி 2 வருஷமா போராடி ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த கருவியை இன்றைக்கு தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவும் தமிழக அரசு வாங்கியிருக்கு. அப்படின்னா இதுதாங்க இன்றைய மிகப்பெரிய சாதனை. நேற்றைய வரலாறு என்பது உயிர் பலிகளினுடைய கணக்கெடுப்பு, ஆனால் இன்றைய எங்களுடைய சாதனைங்கிறது உயிர்களுக்கான பாதுகாப்புயா. நீங்களாம் சமுதாய கூடம் பார்த்துருப்பீங்க, நாங்கள் சமுதாய வலைதளம் பார்த்துருக்கோம். என் மாணவன் வந்துட்டு பாடநூலில் படிக்கிறான்னா அவன் பாடத்தை மட்டும்தான் படிப்பான், ஆனால் முகநூலில் சமுதாயத்தை பற்றி படிப்பான். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர்லாம் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய சாதனையாக இருக்குது. ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவன்கிட்ட சொல்கிறாரு, தம்பி, சென்னையில் நடந்த கனவெள்ளத்தை பற்றி, கனமழையை பற்றி நீ வந்து ஒரு கட்டுரை எழுதிட்டு வாடா அப்படின்னு. நம்ம போய் 2 வரியில் முடிக்கிறான். கனமழை எதிரொலி, பள்ளி கல்லூரிகளுக்கு கால வரையற்ற விடுமுறை. இதாக பரவாயில்ல, நூடுல்ஸுக்கு தடை போட்டாங்க. நம்ம போய் எழுதுறான், நொந்து நூடுல்ஸ் ஆயிருப்போம், ஆனால் நூடுல்ஸே நொந்தது இதுதான் முதல் தடவை. இதாவது பரவாயில்ல, இதுக்கு மேலே கேட்டான் என்கிட்ட ஒரு பையன். தமிழ்நாட்டில் 4042 நூலகங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் 4042 நூலகங்கள் இருக்குது. 6824 மதுக்கடைகள் இருக்குது. நான் படிக்கவா குடிக்கவான்னு கேட்குறான். ஐயா, 10 ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம், 10 ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம், ஆனால் ஒரு ஊருக்கு 10 டாஸ்மாக் கடை இருக்குது. இதாவது பரவாயில்ல, பெற்றோரை மதிக்கிறதுக்கு நம்மளால் ஒரு தத்துவம் கொடுத்தா பாருங்களேன். நம்ம பெற்ற பெற்றோரை வணங்குறமோ இல்லையோ, ஒரு காலத்துலையும் அவங்கள கைகுப்பி கும்புற அளவுக்கு வச்சிராதரா அப்படின்னு பெற்றோருடைய மதிக்கக்கூடிய ஒரு கற்றுக் கொடுத்தான். சென்னையில் வெள்ளம் வந்துருச்சு, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சென்னையில் வெள்ளம் வந்தப்போ ஆம்புலன்ஸ் போக முடியல, அமைச்சர்கள் போக முடியல, ஆட்சியர்கள் போக முடியல, ஏன் பத்திரிகையாளர்களோ படம் பிடிக்க முடியல. ஆனால் இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த இளைஞர்களை எங்களுக்கு சென்னைக்கு கொண்டு வந்து சேர்த்துச்சுன்னா இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் தாங்க. தமிழ்நாட்டுக்கு தண்ணியில் கண்டங்கிறது இந்த 4.5 வருஷத்தை நல்லா தெரிஞ்சு போச்சு. அதுக்குள்ளே சென்னைக்கு வெள்ளமும் வந்து போச்சு. ஐயா, உங்கள் காலத்தில் திண்ணையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, என்ன தெரியுமா, ஏய் எங்கள் தாத்தா அலங்காநல்லூரில் 50 மாடை பிடிச்சாரா, பாலமேட்டில் 10 மாட்டை பிடிச்சாரு, எங்கள் சித்தப்பா 5 மாடை பிடிச்சார் அவனியாபுரத்தில், இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த காலம் உங்களுடைய வரலாறு.
ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா? நாங்கள் பேசிக்கிட்டுலாம் இருக்க மாட்டோம். வாடி வாசலில் மாட்டை அவுத்த உடனே தோல் மேலே தாவுவோம் பாருங்க. இதுதாங்க எங்கள் சமுதாயத்தினுடைய சாதனை. ஐயா, உட்காந்து பேசுறது இந்த மாதிரி வீர கதைகளை பேசினா பரவாயில்லையே. இந்த கிராமத்தில் வட்டமாக ஒரு 4 பெஞ்சு போட்டு ஒரு இடம் போட்டிருப்பாங்க. அதுக்கு பேர் சாவடின்னு பேர். அதுக்கு ஏன் சாவடின்னு பேர் இப்போ வந்துச்சுன்னா, பேசியே பல பேரை சாவடிக்கிற இடம் அதுதான். உட்காந்து பேசுவாங்க பாருங்க. டே, எங்கள் பெரியப்பன் எப்படி போட்டு தெரியுமா? கெடா வெட்டுக்கு போயிருந்தாடுறா அன்னைக்கு, 2வது தடவை கறி வெட்டில் வைக்கலன்ட்டு வச்சவனை ஒரே போடு 2 துண்டு எது கறி 2வது தடவை வைக்கலன்னு கொலை பண்ணியிருக்கான். இதை உட்காந்து பெரிய சாதனைன்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் அருவாளை திட்டிட்டு இன்னொரு கெடா வெட்டுக்கு பெரியப்ப மகனை வெட்டுறதுக்கு அவன் போயிட்டுருப்பான். இதுதான் நேற்றைய வரலாறு. இன்னைக்கு ஐயா, பத்திரிக்கையில் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் படித்தேன், அப்படியே ஷாக் ஆகிட்டேன். பத்திரிக்கையில் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் படித்தேன், நல்லா கேட்டுக்குங்க. என்ன தெரியுமா அது? மணமகள் பற்றாக்குறை, திண்டாடும் தமிழக இளைஞர்கள். இது எனக்கு அதிர்ச்சியான விஷயமா இல்லையா? அதான் என்னன்னு தெரியல, என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல பயலுகள்லாம். அதில் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். மணமகள் பற்றாக்குறைக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்களாம். அது உங்களுடைய வரலாறு சொல்லி கொடுத்தது. ஐயா, 2 மனம் சேர்றதுக்கே உங்களுடைய வரலாறு தடையாக இருக்குன்னா, எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்று சேர்வதற்கு தடையாக இருக்காதா இல்லையா? நடுவர் அவர்களே, மங்கள்யான் ராக்கெட்டை நம்ம விண்ணில விட்டு அவங்க இன்றைய சாதனைகள்னு சொன்னாங்க. ஆனா மங்கள்யான் ராக்கெட்டை நாம விண்ணில ஏவதுக்கு எவ்வளவு திட்டம் தீட்டி இறுதியில ஏவுனாங்கன்னு தெரியுமா? செவ்வாய்க்கு போகணும். மங்கள்யான் திட்டம் என்ன, வாடகை சைக்கிள் எடுத்துட்டு பக்கத்து ஊருக்கு போறதா? ஒரு செயற்கைக்கோளை விண்ணில ஏவணும்னா எத்தனை ஆண்டுகள் திட்டம் போடணும்? என்னமோ பாய் கடையில் வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு குட்டியப்பட்டியிலேருந்து செட்டியப்பட்டிக்கு போகிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு செயற்கைக்கோள் வெளியே மேலே பறக்க வைக்கணும்னா பல ஆண்டுகள் திட்டம் தீட்டப்பட வேண்டும். திட்டம் தீட்டணும்ல ஐயா. நம்ம செவ்வாய்க்கு போகணும்னு எவ்வளவு நாள் முடிவெடுத்து எவ்வளவு நாள் திட்டம் தீட்டி இறுதியிலே நம்ம செவ்வாய்க்கு போனோம். அதுவும் ஒரு திட்டத்தோட விளைவு தானங்க. திட்டம் இல்லாமனா இப்போ எவனையும் மதிக்கிறது இல்லை. சமுதாயத்தில் ஒருத்தன் திட்டம் இல்லாமல் இருக்கிறான்னு அவன் வெறும் மண்ணுக்கு ஒப்பா இருக்கிறான். ஆனால் அதே சமுதாயத்தில் ஒருவன் திட்டம் தீட்டுகிறான்னா அவன் தான் சமுதாயத்தில் உயர்வான். நடுவர் அவர்களே, செவ்வாய் கிரகத்துக்கு மங்கள்யானை அனுப்புனது உண்மையிலே இன்றைய சாதனை. அருமையான திட்டம் தீட்டி அந்த சாதனையை படைச்சிருக்காங்க. ஆனால் நேற்றைய வரலாறில் செவ்வாயை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு உருகிற நோட்டில் ஒரு பிள்ளையோட வரலாறையே எழுதிடுறான். அதுக்கு பேர் ஜாதகம்ங்கிறான். செவ்வாய் தோஷங்க பிள்ளைக்கு. அதனால் அதே தோஷத்தில் நீங்கள் ஒரு மாப்பிள்ளையை பார்க்கலன்னா பிள்ளைக்கு ஒரு 20-25 வயசுக்கு மேலே சொல்ல முடியாதுங்க அப்படிங்கிறான். என்ன சொல்கிறான்னே தெரில. சொல்ல முடியாதுன்னா செத்து போயிடுமா, இல்லை மாப்பிள்ளை கிடைக்காதா? செவ்வாய் தோஷம் மாப்பிள்ளையை தேடுன்னு தேடிக்கிட்டு திரியிறான். ஆனால் அதே இந்தியாவில் தான் செவ்வாய் கிரகத்திற்கு மங்கள்யானை அனுப்பிய அதே இந்தியாவில் இன்றைக்கி செவ்வாய் தோஷம்ட்டு பிள்ளைய கல்யாணம் முடியாமல் 32 வயசு வரைக்கும் முக்காடு போட்டு உட்கார வச்சுருக்கிறது இதே நாட்டில் தான். இதை சொல்லி கொடுத்தது உங்கள் நேற்றைய வரலாறு. ஐயா, நாளைய திட்டங்கள் இன்றைய சாதனையை முறியடிக்குது. எப்படி தெரியுமா? உசேன் போல்ட் அவர்கள் 100 மீட்டரை வெறும் 9 செகண்டில் கடந்து முடித்தாங்க. அதே சமுதாயத்தில் ஒருவன் திட்டம் தீட்டலாம், நான் அதை 8 சென்டிமீட்டரில் கடந்து முடிப்பேன்னு. அதுதானங்க நாளைய திட்டம். அதன் விளைவா அவன் அதை 8 செகண்ட்ஸில் முடிக்கிறான்னா அது அன்றைய சாதனை. அது முறியடிக்கலையா? நாளைய திட்டம் முறியடிக்கலையா? நடுவர் அவர்களே, ஐயா, அன்றைக்கு கலைவாணர் அழகா சொன்னார், நெல்லு குத்த மாவரைக்க நீரரைக்க மிஷினு, அள்ளு பகலும் ஆக்கி இறக்க அதுக்கு ஒரு மிஷின்னு. அவர் அன்றைக்கு திட்டம் போட்டு வச்சதை தானே நாம் இன்னைக்கு நிறைவேற்றணும். ஒரு திட்டம் தான் இன்றைய சமுதாயத்திற்கு தேவைப்படுதே தவிர நேற்றைய வரலாறு தேவைப்படலை. நேற்றைய வரலாறு என்னங்க சொல்லிச்சு? பெண்களை கொடுமைப்படுத்துவது, அடுப்பூதும் பெண்கள், சாதி மதம் இனம், அப்படிதான் இருந்துச்சு. இன்றைய சமுதாயத்தில் பெண்கள் மண்ணிலிருந்து விண்ணில் செல்லும் அளவிற்கு உயரலையா? அதற்கு அடிப்படையாக அமைந்தது எங்களுடைய நாளைய திட்டம் தாங்க ஐயா. தொழில்நுட்பம் வளர்ந்து கலைவாணர் அவருடைய பாட்டில் அவர் தீட்டாத திட்டமா ஐயா?
காசிக்கு போனா கரு உண்டாகும் என்பது அந்த காலம், அது அந்த காலம். இப்போ ஊசியை போட்டா உண்டாகும் என்பது இந்த காலம். காசிக்கு போனா கரு உண்டாகும் என்பது அந்த காலம், இப்போ ஊசியை போட்டா உண்டாகும் என்பது இந்த காலம். மழை வரும் என்று மந்திரம் ஜெபிச்சது அந்த காலம், மழை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம். பெண்ணை பேயென பேசி திரிஞ்சது அந்த காலம், பெண்ணை தொட்டு பார்த்தா சுட்டு போடுவான் இந்த காலம். என்னய்யா அவருக்கு போட்ட திட்டம் தானே இன்னைக்கு நிறைவேறிக்கிட்டு இருக்கு. ஐயா, தொழில்நுட்பம் இப்போ வளர்ந்துருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. அது நாளைய திட்டம் தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டு. எனக்கு முன்னாடி ஒரு அண்ணன் பேசுனாங்க, ஒய்ஃபை ஒய்ஃபை ஒய்ஃபைன்னு ஃபுல்லாகவே பேசி முடித்தாங்க. எஃபி, ஃபேஸ்புக், ஸ்கைப் அதெல்லாம் இருக்கலாங்க. அது எங்களுடைய திட்டத்தின் விளைவு தானே. நீங்கள் சொன்னீங்க சுந்தர் பிச்சை ஒய்ஃபையால் உலகத்தையே சுத்த போகிறாருன்னு. அதுதானே நாளைய திட்டம். அவரை சுற்றி முடித்தாதானே அன்றைய சாதனை அது உருவாகும். அன்றைய சாதனை உருவானாதான் அது நேற்றைய வரலாறு ஆகுங்கிறது நம்மளால் மறுக்க முடியுமா? தொலைக்காட்சி 1950லேயே வந்துருச்சு. அந்த தொலைக்காட்சி வந்தாலும் நாங்கள் இப்போ தானங்க திட்டம் போட்டோம், அதன் மூலமாகவும் மாணவர்களுக்கு பாடம் எடுக்கலான்னு. ஸ்மார்ட் கிளாஸ் வரலையா? மாணவர்களுக்கு நாங்கள் பாடம் எடுக்கலையா? அதன் மூலமாக மாணவர்கள் நிறைய மதிப்பெண் பெறலையா? அதனால தான் சொல்கிறேன், ஒரு மனிதனுக்கும் ஒரு சமுதாயத்தை உயர்த்துவதற்கும் தேவைப்படுவது நாளைய திட்டங்கள் தானே தவிர இன்றைய சாதனைகள் அல்ல. சர்தார் அப்படிங்கிற ஒரு பெண் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். மிகச்சிறந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர். அவங்களுக்கு செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ அவங்க குடும்பத்தார்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் செவ்வாய் கிரகத்துக்கு போகிறேன் அப்படின்னு. அப்போது அவருடைய அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் சந்தோஷம் இல்லை. அவங்க சொல்கிறாங்க, ஏயா ஒரே ஒரு பொட்டை பிள்ளையை பெற்று வச்சிருக்க, அவளுக்கு கல்யாணம் பண்ணி அவளுடைய எதிர்காலத்தை பார்க்கறத விட்டு ஏதோ செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புறியாமே, உனக்கெல்லாம் மூளை இருக்கா அப்படின்னாரு. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, அட போங்கய்யா, நீங்கள் எல்லாம் செவ்வாய் தோஷம் பார்க்கிறவர்கள், ஆனால் என்னுடைய மகள் செவ்வாய் தேசம் பார்க்க போறான்னு சொன்னாலே. ஈரோட்டு தாடிக்காரன், இந்த நூற்றாண்டின் இணையற்ற தமிழ் சிந்தனையாளர் என்னுடைய பாட்டன் பெரியார் அவர்களின் பரப்புரைகளை எல்லாம் வெறும் வரலாறாக போயிருக்கும். இப்படிப்பட்ட இன்றைய சாதனைகள் நிகழாமல் இருந்திருந்தாள், ஐயா சர்தாருங்கிற பெண்ணு போய் சாதிச்சாங்களே, அது அவங்கள உயர்த்துச்சு, அவங்க குடும்பத்தை உயர்த்துது, நம்முடைய இந்தியாவையே உயர்த்திருக்கிறதுன்னு சொன்னா இதுதான் எங்களுடைய சாதனை. ஐயா, நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஒரு முறை ஒரு ஊனமுற்ற பள்ளிக்கு போறாரு. அப்போ அவங்க கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக எல்லா குழந்தைகளும் ஓடி வராங்க. அப்போ கட்டைக்காலுடன் நடக்க முடியாமல் நடந்த ஒரு குழந்தை வருது. அதை பார்க்கிறார் அப்துல் கலாம் அவர்கள். என்னுடைய அறிவு ஒரு சிறு குழந்தைக்கு உதவாமல் போய்விட்டதே, என்னுடைய அறிவெல்லாம் ஒரு அறிவா, என்னுடைய விஞ்ஞானம் எல்லாம் ஒரு விஞ்ஞானமான வெட்கி தலை குனிகிறாரு. அன்னைக்கு இரவு முழுவதும் அவருக்கு தூக்கம் வரல. அதோட விளைவு என்ன தெரியுமா? வைரம் போன்ற உறுதியும் பஞ்சு போன்ற எடையும் கொண்ட கார்பன் ஃபைபரால் செய்யப்பட்ட ஒரு செயற்கை காலை உருவாக்கி சாதனை படைக்கிறாரே, அது அந்த பெண்ணுக்கு காலை மட்டுமா கொடுத்தது, வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையும் கொடுத்தது. உங்களுடைய சமுதாயம் அந்த பெண்ணை ஊனமுற்ற குழந்தைன்னு சொல்லுச்சு, உங்களுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குரிய வைத்தது. ஆனால் எங்களுடைய இன்றைய சமுதாயம் அவருக்கு ஒரு செயற்கை காலை கொடுத்து நம்பிக்கைங்கிற உச்சத்துல நிக்க வச்சிருக்கா இல்லையா? இதனால தான் சொல்லுகிறோம், இன்றைய சாதனைகள் தான் சமுதாயத்தை வளர்ச்சியடைய செய்யணும். ஐயா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதயேந்திரங்கிற ஒரு இளைஞன் இறந்த செய்தி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த இளைஞன் இறந்து கிடக்கிறான். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே மருத்துவர்கள். அவங்க தன்னோட பையன் போயிட்டானேன்னு அழுகுறாங்க. அதோட நிறுத்தல, அவனுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் தானம் செய்கிறாங்க. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு போன்ற வலைதளங்கள் எல்லாம் அதை பரப்புறாங்க. அதோட விளைவு இன்னைக்கு லட்சம் இளைஞர்கள் உடல் தானம் செய்யறாங்கன்னா அதற்கு அடிப்படையாய் அமைந்தது அந்த இதயேந்திரன் என்னும் ஒருத்தனோட உடல் தானம் தானே. ஐயா, உங்களுடைய எதிர்காலம் என்ன செஞ்சது தெரியுமா? அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும் போது போலீஸ் வந்து நம்மளை கேள்வி கேட்டுருவாங்களோன்னு ஒதுங்கி செய்ய வைத்தது. ஆனால் எங்களுடைய இன்றைய சாதனை என்ன பண்ணுது தெரியுமா? இந்தியாவிலேயே தமிழகத்தை உடலுறுப்பு தானத்தில் முதலிடத்தில் நிறுத்தி அழகு பார்த்திருக்கிறதே, இதுதான்யா எங்களுடைய சாதனை. ஐயா, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எத்தனை டாக்டரை கூப்பிட்டாலும், ஏன் நீங்களே டாக்டருக்கு படிச்சுட்டு வந்தாலும் நம்ம இந்தியாவில் குணப்படுத்த முடியாத ஒரு நோய் இருக்கு. என்னன்னு தெரியுங்களா ஐயா? என்ன அதுமா? வறுமை. ஐயா, யார் செய்த குற்றங்களோ இன்று சிக்னலில் சின்ன சின்ன கைகளாய் நீள்கின்றன. ஏன் சிக்னல்ல சின்ன குழந்தைங்களாம் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. ஐயா, ஒரு குழந்தை போய் பிச்சை எடுக்கிறான். ஐயா, என்னுடைய தம்பி அங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டான், நீங்க ஏதாவது தர்மம் பண்ணாதான் அவனை காப்பாற்ற முடியும்னு ஏங்கி தவிக்குது அந்த குழந்தை.
அப்போ ஒரு பையன் இறங்கி வந்து அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. சாப்பாடு வாங்கி கொடுத்து அந்த பையனை தரன்னு இழுத்துட்டு போய் தனக்கு தெரிஞ்ச ஒரு தொழிற்சாலையில வேலை வாங்கி கொடுக்குறாரு. அந்த பையனும் வேலை செய்கிறான். 3 மாசம் வேலை செய்கிறான். அந்த ஓனர் பார்க்குறாரு அந்த பையனோட திறமையை பார்த்து அவனை கல்வி படிக்கணும், இவனை நம்ம படிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசு பள்ளியில் சேர்த்துறாரு. அதோட விளைவு கல்வி என்னும் ஒரு விதை அவனுடைய மனதில் விதைக்கப்பட்டது. அவனுடைய அறிவு கண் திறக்கப்பட்டதுயா. ஐயா தமிழ ஆங்கிலத்தில் பேசினா குருவா பார்க்குறான், அதே தமிழ்ல பேசினா குருன்னு பார்க்குது. இதுதான் சமுதாயம். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் தமிழ் வழியில படித்து தன்னுடைய பள்ளியில், அதாவது சிக்னல்ல பிச்சை எடுத்துட்டு இருக்க ஒருத்தனை தமிழ் வழியில படிக்க வைத்து அவனை தன்னுடைய பள்ளியிலேயே முதல் மாணவனாக 10ஆம் வகுப்புல வர வச்சதுயா எங்களுடைய சாதனை. உங்களுடைய வரலாறு அவனை பிச்சைக்காரன் என்றது. உங்களுடைய எதிர்காலம் ஒருவாய் சோறு கொடுக்கல. எங்களுடைய சாதனை அவனுடைய அறிவு பசிக்கு தீனி போட்டுச்சியா.